முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வாக்கு திருட்டு மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு கண்டனம் உள்ளிட்ட 3 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. அப்போது 3 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முதலாவதாக, சுதந்திரமான நேர்மையான தேர்தலுக்கு அச்சுறுத்தலாக உள்ள வாக்கு திருட்டு மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. தேர்தல் நடைமுறைக்கு அடிப்படையே வாக்காளர் பட்டியல் எனும்போது தவறுகள் இல்லாத துல்லியமான வாக்காளர் பட்டியலே நேர்மையான தேர்தலுக்கு முக்கியம் என்றும் தீர்மானத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கியுள்ளது தேர்தல் களத்தின் சமநிலையை அடியோடு அசைத்து பார்க்கிற ஜனநாயக விரோத நடவடிக்கை என்றும் தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணி சென்ற ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கைது செய்யப்பட்டதற்கும் ஒன்றிய பாஜக அரசும் தேர்தல் ஆணையமும் தொடர்ந்து மேற்கொள்ளும் ஒரு சார்பான நடவடிக்கைகளுக்கும் கண்டனம் தெரிவிப்பதாகவும் தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களின் தேர்தல் நடைமுறைகளை தொடங்குவதற்கு முன்பாக சுதந்திரமான மற்றும் நேர்மையான முறையில் வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து உறுதிப்படுத்தும்படி தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள வலியுறுத்தியும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறி ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒலிக்கும் முழக்கமாக மாறியுள்ளதற்கு மகிழ்ச்சி தெரிவித்தும் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் வெற்றிக்கு உழைத்த திமுகவின் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கு பாராட்டு தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.